கலைஞருக்கும் வள்ளுவர் கோட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த வள்ளுவர் கோட்டத்திற்கும் எந்த அளவுக்கு நெருக்கமும் தொடர்பு என்பதற்கு இங்க நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல நான் விரும்புகின்றேன். 1973 ஆண்டு 1973 அப்போ அந்த வருஷத்துல தான் கலைஞர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். கலைஞர் அவர்கள் இந்த வள்ளுவர் கோட்டத்தை பார்த்து கட்டினார். 1976 ஆண்டு பிப்ரவரி மாதத்துல இதனை திறக்கிறதுக்காக அப்போ இருந்த முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தேதி கூட கொடுத்துட்டார். ஒன்றிய அரசு எமர்ஜென்சியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க, ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அப்புறம் கலைஞர் அவர்களுக்கு அழைப்பதை கூட கொடுக்கல. அன்றைய ஆளுநர் தலைமையில அப்போதைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வச்சாங்க. கலைஞரை சுத்தமா புறக்கணிச்சிட்டாங்க, கூப்பிட கூட இல்ல அந்த நிகழ்ச்சிக்கு. கலைஞர் அவர்கள் அந்த அடிக்கல் நாட்டும் போது ஒரு கல் வச்சிருந்தாங்க, அந்த கல்லை கூட அப்புறப்படுத்திட்டாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் முரசொலியில ஒரு கடிதம் எழுதினார், உடன்பிறப்புகளுக்கு ஒரு கடிதம். அதுல எழுதியிருக்காரு, தான் வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைக்கு திருமணம் நடக்கும் போது தாலி கட்டுகின்ற காட்சியை காணாமல் பந்தலுக்கு வெளியே ஒரு தாய் நிறுத்தப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தவிக்கின்றது என்னுடைய மனசு அப்படின்னு கலைஞர் அந்த நேரத்தில் முரசொலியில் எழுதினார். அந்த சம்பவம் நடந்த பிறகு சரியாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சது. அப்போ கலைஞர் அவர்கள் இதே வள்ளுவர் கோட்டத்தில் தான் பதவியேற்பு விழாவை நடத்தி தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுல இருந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய இயக்கத்தை யார் வீழ்த்த நினைத்தாலும் உங்க திட்டம் தமிழ்நாட்டில் இங்க பலிக்காது அப்படின்னு உணர்த்துகிற இடம் தான் இந்த வள்ளுவர் கோட்டம்.